இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல்ஸ் போலியோ தடுப்பூசி திட்டம் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் டாக்டர் TS செல்வ விநாயகம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பூங்குன்றன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க டாக்டர். வருடம் இந்த போலியோ நோயை தடுப்பதற்காக அரசாங்கம் ஒரு விரிவான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கும். அதே மாதிரி இந்த வருடமும் பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் எனப்படுகின்ற ஒரு விரிவான போலியோ தடுப்பு நடவடிக்கைகளில் அரசாங்கம் இறங்கியிருக்கு. முதல்ல இந்த பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன டாக்டர்? அதாவது இது டோட்டலாக நம்மளோட கம்யூனிட்டியிலேருந்து இந்த போலியோவை ஒழிக்கணும். ஸோ அப்படி ஒழிக்கணும்னா ஒரு பர்டிகுலர் டைமில் த்ரூ அவுட் கண்ட்ரி நம்மளால் இந்த ஒரு டோஸ் கொடுத்தோம்னா இதனோட இன்சிடென்ட்ஸ் நல்லா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இதனால தான் இந்த மாதிரி த்ரூ அவுட் கண்ட்ரி இந்த மாதிரி டோசஸ் ஒரு பர்டிகுலர் டேயில் கொடுக்குறோம். இது நம்ம நேஷ்னல் இம்யூனைசேஷன் டேஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்ம வழக்கமாக அந்த குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து போடுறது இல்லாமல் கூடுதலாக இந்த தவணைகளை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால் நம்மளால் போலியோவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம போலியோ ஃப்ரீ இந்தியான்ற லெவலுக்கு வந்துட்டோம். டாக்டர், ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு என்னென்ன தடுப்பூசிகள்லாம் போடணும் அப்படின்னு ஒரு அட்டவணையே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. பெற்றோர்களும் அதை இந்தியா முழுக்க அதை பின்பற்றிட்டு வர்றாங்க. அப்படின்னும் போது அதே மாதிரியான ஒரு தடுப்பூசியை இதை போடலாம் இல்லையே, ஒரே சமயத்தில் என்னும் போது உங்களுக்கும் சவால், எல்லாருக்குமே கொஞ்சம் சவாலானதாக இருக்குல்ல. இது எதுக்காக ஒரே சமயத்தில் ஒரே காலகட்டத்தில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன டாக்டர்? சரி, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ UIPன்ற இந்த திட்டத்து பிரகாரம் பிறந்த குழந்தையிலேருந்து பிறந்த உடனே 6 வாரங்கள் 10 வாரங்கள் தொடர்ந்து ஊசி கொடுக்குறோம். போலியோவுக்கு ஓரல் சொட்டு மருந்தும் கொடுக்குறோம், இன்ஜெக்டபிள் போலியோ மருந்தும் கொடுக்குறோம். ஒரே நாளில் கொடுக்கறதுக்கு காரணமே இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட என்விரான்மெண்ட்லேருந்து இந்த போலியோ வைரஸை ஒழிக்க முடியும். ஸோ இது ஒழிச்சா மட்டும்தான் அடுத்து ஒரு குழந்தைக்கு இது வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதால தான் உலகத்தில் இப்போதைக்கு 2 கண்ட்ரியில் மட்டும்தான் போலியோ இருக்குது. மற்ற எல்லா கண்ட்ரிலையும் போலியோ ஒழிச்சாச்சு. இப்போ 2 கண்ட்ரியை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஒழிச்சிருக்கோம். இதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான ஸ்ட்ராட்டஜி உலக அளவில் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் தான். டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். டாக்டர், இந்த போலியோ நோய் எதனால் வருது, அது எதன் மூலமாக பரவுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஒரு வைரஸ் வியாதி தான். இந்த வைரஸ் ஃபீகோ ஓரல் ரூட்டுன்னு சொல்லுவோம். நம்ம மலம் கழிக்கிறது, அதனோட கண்டாமினேட்டட் இல்லை மலத்தில் கைப்பட்ட அந்த இடம் விளையாடி வர்றதால தான் இந்த ஃபீகோ ஓரல் ரூட்டில் இந்த வைரஸ் நம்மளோட மல்டிப்ளை ஆகி மூளையை தாக்கும்போது தான் இந்த பெராலிசிஸ் வந்துடுது. இந்த பெராலிசிஸ் ஒரு பர்மனெண்ட் பெராலிசிஸ், இது ரெக்கவரியே இல்லை. ஸோ அந்த குழந்தையில இது அஃபெக்ட் ஆகும்போது லைஃப் லாங் இந்த டிசபிலிட்டியோடு தான் அந்த குழந்தை கஷ்டப்படுது. ஸோ அதுக்காக தான் இந்த அரசு இந்த அளவுக்கு முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும். இதனுடைய ஆரம்ப கால அறிகுறிகள் எப்படி இருக்கும் டாக்டர்? ஆரம்ப காலத்தில் இது ஒரு சாதாரண ஃபீவர் மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபீவர் ஆரம்பித்து அதுக்கு உண்டான ஃபீவர், தலைவலி, ஜுரம் இந்த மாதிரி இருக்கும்போதில் சில டைமில் இந்த குறிப்பிட்டதில் உங்களுக்கு மூளையை பாதிக்கப்படும் போது தான் நமக்கு வெளியே தரக்கூடிய அந்த பெராலிசிஸ் வந்துடும். பட் இது வராமல் தடுக்கிறதுன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த தடுப்பூசி தான். ஸோ தடுப்பூசி முழுமையாக இந்த வியாதியிலேருந்து நம்மளால் தடுக்க முடியும். அதுதான் முக்கியம். அதை பண்ணிட்டோம்னா அப்பப்போ வர 1-2 ஃபீவரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். டாக்டர், எல்லா குழந்தைகளுக்கும் இந்த தடுப்பூசி கொடுக்குறோம், ஆனால் பெரியவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அப்போ இந்த வைரஸ் பெரியவங்களை அட்டாக் பண்ணாதா? அதாவது குழந்தைங்களை நம்ம கொடுக்குற தடுப்பூசி லைஃப் லாங் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இம்யூனிட்டி, அந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் அதுக்கு இருக்கிறதால அடல்ட்டுக்கு வர்றதில்லை. நமக்கு அந்த முதல்ல அந்த எதிர்ப்பு அந்த எக்ஸ்போஷர் ஆகி எதிர்ப்பு சக்தி வர்றதால தான் இப்போ வர்றதில்லை. முழுமையாக அந்த 2 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் எல்லா வேக்சினேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அஷ்யூர்டு தான், எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு இருக்குது. இந்த போலியோ நோய் இதனுடைய பாதிப்பை பற்றி சொன்னீங்க. உடல் நடமாட்டத்தை பக்கவாதம் மாதிரி ஏற்படுத்தணும் அப்படின்றீங்க, மூளையை தாக்கி தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தணும். இது கடைசி கட்டமாக உயிருக்கெல்லாம் ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா? மூளையை பாதிக்கும் போது ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நமக்கு தொடர்ந்து லைஃப் லாங் பாதிப்புங்கிறது இந்த பெராலிசிஸ் தான். இப்போ நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்கும். ஒரு சில குழந்தைகள் மூளையை பாதிக்கும் போது இறப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு.
டாக்டர், இது வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் தடுப்பூசி கொடுக்குறீங்க, போலியோ தடுப்பு மருந்து கொடுக்குறோம். இந்த தடுப்பு மருந்து எந்த அளவில் கொடுப்பாங்க, எந்த கால இடைவெளியில் கொடுக்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம். இப்போ பல்ஸ் போலியோங்கிறது ஒரு 2 drops தான். ஸோ 5 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இதை கொடுப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்ச் 3 அன்னைக்கு அடுத்த 2024க்கான தடுப்பூசி கொடுக்குறோம். இதில் நாம் வந்து ஒரு 57,83,000 குழந்தைகளே இப்போ கொடுக்க போகிறோம். இதுக்கு உண்டான தடுப்பு மருந்துகள் ஆல்ரெடி நமக்கு வந்துட்டுது. 89 லட்சம் அளவுக்கு இப்போ டோசஸ் வாங்கி வச்சுருக்கோம். இந்த ஒரு நாளில் மட்டும் ஒரு 43,051 பூத் த்ரூஅவுட் தமிழ்நாடுல பண்ணுவோம். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹெல்த் கேர் ஒர்க்கரோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒர்க்கரும் இதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒரே நாளில் இந்த 57 லட்சம் அளவுக்கு குழந்தைகளை நம்ம கவர் பண்ண போகிறோம். இது இவ்வளோ பெரிய தொகையில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு வேறு என்ன மாதிரியான அரசு முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்கீங்க? ஸோ இது சம்மந்தமாக என்ன பண்ணுவோம், இது பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து தான் இந்த திட்டத்தை பண்ண முடியும். இது மாநில அளவிலையும் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தி அந்தந்த துறைக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லி கொடுப்போம். இதே மாதிரி மாவட்ட அளவிலையும் பண்ணி அவங்களுக்கு தேவையானவர்களை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பூத்து வந்து நம்ம ஸ்கூலில் வைக்கிறேன்னா அந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்லணும், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, இவங்க எப்படி குழந்தைங்களை மொபிலைஸ் பண்ணி கொடுக்கணும். அது இல்லாமல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ரூரல், இப்போ நீங்கள் சொல்கிற தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ, இவங்க எல்லாமே பண்ணுவோம். அது இல்லாமல் அனைத்து பொது நிறுவனங்களும் வந்து அவங்களோட பாட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் ஆவின் மில்க் பூத் இருக்குன்னா அவங்களோட மில்க் பூத்தில் அன்றைக்கி ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. இது எல்லாமே அனைத்து துறைகளும் ஒரு ஒருங்கிணைந்து பொதுமக்களோட இதுக்காக தான் இந்த திட்டம் பண்ணிருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பு இருந்தாவே எல்லாமே நடக்கும். இந்த போலியோ தடுப்பு மருந்தில் வந்து பூஸ்டர் டோஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அது அதனுடைய அவசியம் என்ன? பூஸ்டர்ன்றது வந்து அந்த 3 டோஸ் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் இன்னொரு டோஸ் கொடுப்போம். அதாவது அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த பூஸ்டர் டோஸு. நம்ம கோவிட்லேயும் இதை நம்ம பார்த்துருப்போம். 2 டோஸ் கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு பூஸ்டர் டோஸ் கொடுப்போம். இது மெயினாக வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை உறுதிப்படுத்துறதுக்காக. சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். டாக்டர், பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் சொல்கிறீங்க. இதில் இந்த பல்ஸ்ன்ற வார்த்தைக்கு, ஆங்கில வார்த்தைக்கு என்ன பொருள் டாக்டர்? அதான் அந்த ஒன் டைம் அக்ராஸ் அப்படிங்கிறது தான் இந்த மீனிங். ஸோ இது கொடுக்கறதால அந்த எஃபெக்ட் இருக்கிறதுக்காக தான் அந்த பல்ஸ்ன்றது. ஒரே சமயத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி. நமது நாட்டில் வந்து இந்த போலியோ நோய் வந்து எப்போது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது டாக்டர்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்ச் 27, 2014 இந்தியா போலியோ ஃப்ரீ அப்படின்ற உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கு. 2014 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2004 வந்து போலியோ ஃப்ரீ இல்லை. இப்போ நம்ம 20 வருஷமா தமிழ்நாட்டில் எந்த கேஸும் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2014 நம்ம போலியோ ஃப்ரீன்னு டிக்ளேர் சர்டிஃபிகேஷன் ஆயிருக்கும். உண்மையிலே மகிழ்ச்சியான செய்தி டாக்டர். 2004 தமிழ்நாட்டில் இல்லை, 2014 வந்து இந்தியாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு திரும்பவும் நம்ம வந்து இவ்வளோ விரிவான நடவடிக்கைகளை திரும்ப ஏன் செய்யணும்? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பல்ஸ் போலியோ 1995 ஆரம்பித்தோம். இன்றைக்கி இது 28வது வருஷம் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த ரிஸ்க்கு வந்து இன்னும் உலக அளவில் முழுமையாக ஒழியல. இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாடுகளில் இருக்குது. என்ன நாடுகள்? பேர் சொல்லலாம் தெரியாது. நம்ம ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் தான் இப்போதைக்கு கேஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கடந்த வருடம் கூட 6 கேஸ் இருக்குது. 6 கேஸ். ஆனால் இது என்னென்னா, இது இருக்குதுன்னா ஒன்ஸு ஒரு கண்ட்ரியில் என்டர் ஆகிடுதுன்னா நம்ம சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இது முழுமையாக ஒழியிற வரைக்கும், நம்ம எப்படி ஸ்மால் பாக்ஸ் வந்து முழுமையாக ஒழிஞ்ச பிறகு தான் அதை பற்றி நிம்மதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒழிக்கிற வரைக்கும் நம்ம இருக்கணும். இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைகளே பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபேஸஸில் ஈஸியாக இருக்கும், வேகமாக குறையும். பட் அந்த கடைசி ஃபேஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஃபேஸ் தான். முழுமையாக உலகத்தில் ஒழிக்கிற வரைக்கும் இது நம்ம தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் இருக்கணும். தீ அணைச்ச பிறகு கூட வந்து எங்கேயாவது இந்த தீ பொறி இருக்குமான்றது தேடி அணைக்கிற வேலை தான் இது. வேலை அது பண்ணி தான் கொஞ்சம் ஏமாந்தோம்னா மறுபடியும் உள்ளே வந்துடும். மறுபடியும் நம்ம என்டையர் ப்ராசஸை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதை விட இது வந்து இப்போதைக்கு இது பொதுமக்களும் அதனோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நம்ம ஒரே ஒரு குழந்தைய, நீங்கள் கிரிப்பிள்டு குழந்தைய நம்ம பார்த்தோம்னாவே இது போலியோவால் பாவம் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுதுன்ற எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் இருக்குது. அதனால இன்வால்மெண்ட்டும் இருக்குது. பண்ணிடுவோம், முழுமையாக ஒழிக்கணும்.
டாக்டர், இது வந்து ஒரு தேர்தல் முறை மாதிரி மிக விரிவான ஒரு ஏற்பாடு. இதில் வந்து பல நிறுவனங்கள், பல அரசு துறைகள்லாம் சேர்ந்து ஒன்றா ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியது. இதனுடைய இந்த லாஜிஸ்டிக்கல் இம்ப்ளிகேஷன் இது எந்த அளவுக்கு விரிவாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இது வந்து என்னென்னா மைக்ரோ பிளானிங் சொல்லிடுவோம். அதாவது என்னோட ஒவ்வொரு ஹெல்த் சப் சென்டர் ஏரியா, ஒரு ஹெல்த் சப் சென்டர் ஏரியா தோராயமாக ஒரு 5000 பாப்புலேஷன் இருக்கும். அதில் ஒரு 3லேருந்து 5 வில்லேஜ் இருக்கும். ஸோ இந்த வில்லேஜில் ஒவ்வொரு எலிஜிபிள் குழந்தையும் லைன் லிஸ்ட் எடுத்துப்போம். 0 to 5 years குழந்தைய லைன் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு பூத்துக்குன்னா ஒரு 100 டோஸ் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு நியர்பை இந்த குழந்தைங்களுக்கு அருகாமையில் உள்ள இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே பூத் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை குழந்தைங்களை மொபிலைஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட் கொடுப்போம். ஸோ இது முடிஞ்ச பிறகு ஏதாவது விடுபட்டு போன குழந்தைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விடுபட்ட குழந்தைகளுக்கு அடுத்து ஹவுஸ் டு ஹவுஸ் சர்ச் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே லைன் லிஸ்ட் இருக்குது, ஹவுஸ் டு ஹவுஸ் சர்ச் பண்ணுவோம். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து சில ஐடென்டிஃபைடு ஏரியா இருக்கும். இது வந்து எப்பவுமே இங்கே கவரேஜ் இருக்காது, மைக்ரன்ஸு, இவங்க வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட் கிடையாது, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஃபிகல்ட் டு ரீச் ஏரியாவை சர்ச் பண்ணியும் போடுவோம். ஸோ ஐடியா என்னென்னா 100% எல்லாத்த குழந்தைகளையும் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் பண்ணுறத அடுத்து பிரைமரி ஹெல்த் சென்டரில் கொண்டு வருவோம். அடுத்து ஒவ்வொரு பெரிய இன்ஸ்டியூஷன், மெடிக்கல் காலேஜோ இல்லை ஜிஹெச்சோ இருக்குன்னா அங்கே ஒரு பர்மனெண்ட் பூத் எப்படி செட்டப் பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான கொடுப்போம். இது லைன் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேக்சின் மூவ்மெண்ட்டு. ஸோ இதுக்கு இப்போ ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா 89 லட்சம் டோசஸ் இப்போ வாங்கி வச்சுருக்கோம். இது அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி த்ரூ அவுட் ஸ்டேட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே இப்போ ரீச் ஆகிற மாதிரி பார்ப்போம். இங்கேருந்து மாவட்டங்களுக்கு போகும், மாவட்டங்கள்லேருந்து பிளாக்லேருந்து பிஹெச்சி, கடைசியாக எங்களோட கோல்டு செயின் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுற அளவு ஃபெசிலிட்டி எங்கே இருக்கோ அது வரைக்கும் வேக்சின் வச்சுட்டு, வேக்சின் பல்ஸ் போலியோ நடக்கிற அன்னைக்கு காலையில் அதுக்கு உண்டான ஐஸ் பேக்ஸில் அதுக்கு உண்டான கேரியரில் வச்சுக்கிட்டு பூத் சைட்டுக்கு 7 மணிக்கு கொண்டு போயிடுவோம். ஸோ இந்த நடவடிக்கைகளை 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட நம்மளோட அரசு மற்றும் என்ஜிஓஸ், ரோட்டரிஸ் எல்லாமே சேர்ந்து இதை இன்வால்வ் பண்ணி பண்ணுறோம். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். டாக்டர், தேர்தல் முறையில் கூட வந்து உங்களுக்கு இந்த வாக்குப்பெட்டியை கொண்டு போகணும், வாக்கு எந்திரத்தை கொண்டு போகணும். ஆனால் அதை இந்த டெம்பரேச்சரில் வைக்கிற ஒரு கட்டாயம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட வெப்பநிலை தான் இருக்கணும்னு ஒரு கட்டம். அது என்ன, எதுக்கு, என்ன காரணம்? அப்போ தான் அந்த இது வந்து லைவ் போலியோ, அட்டென்யூவேட்டட் லைவ் போலியோ வேக்சின். அது அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் அதனோட வயபிலிட்டி, அந்த உயிர்ப்பு தன்மை இருக்கும். இல்லைன்னா அது எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அந்த 2 to 8 டிகிரின்றத இதுக்கு ஐஸ் பேக் ரெடி பண்ணுறதே ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ஏன்னா இப்போ இதுக்கு வந்து 43,000 பூத்துனா குறைஞ்சபட்சம் எனக்கு 43,000 வேக்சின் கேரியர் வேணும். 1-2 டிஃபால்ட் ஆகிட்டா பேக்கப்புக்கு கொஞ்சம் வேணும். ஸோ இந்த 50,000 வேணும்னா ஒவ்வொரு கேரியர்லேயும் 4 ஐஸ் பேக் வேணும் எனக்கு குறைஞ்சபட்சம். ஸோ இதுக்கு 4 ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த ஐஸ் பேக்ஸை மாற்றணும். ஏன்னா அதனோட லைஃப் வந்து ஐஸ் பேக்ஸ் வந்து ஒரு 3 hours 4 hours 6 hours மெயின்டைன் பண்ணுதுன்னா நாங்கள் அதுக்கு தனியாக டீம் போடுவோம். ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு போதான ஒவ்வொரு ஐஸ் பாக்ஸும் பார்த்துட்டு அந்த ஐஸ் பாக்ஸை மாற்றி விடுவோம். ஸோ அதுக்கு பேக்கப்புக்கு ஐஸ் பாக்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். இது தொடர்ந்து 20, 25, 28 வருஷமாக பண்ணுறதால நம்மளோட ஸ்கீமுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்துடுச்சு. ரொட்டீனாக பண்ணிடுவாங்க அவங்க. அந்த நடைமுறை சிக்கல்கள் எங்கே ஏற்படும், அதை எப்படி களையிறதுன்ற ஒரு ஞானம் அவங்களுக்கு கைவரப்பட்டுருச்சு. ஆமாம், இனிஷியல் ஸ்டேஜஸில் இது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஐஸ் பேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, வேக்சின் மொபிலைஸ் பண்ணுறது. என்னென்னா நம்மக்கிட்ட 10 வண்டி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரே நேரத்தில் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் வேக்சின் போகணும் போது அனைத்து துறைகள்லேருந்து வண்டி எடுப்போம். ஸோ அவங்க வருவாங்க, அவங்களுக்கு லொக்கேஷன் தெரியணும். சொல்லப்போனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ரூட் மேப் போட்டு வைப்போம். நீ இந்த இடத்துலேருந்து வேக்சின் எடுக்கணும், இந்த இடத்துல போய் சப்ளை பண்ணணும், திருப்பி இப்படி கலெக்ட் பண்ணிட்டு வந்துடணும், ஐஸ் பேக்ஸை வந்து இந்த ரூட்டில் நீங்கள் போய் உங்களுக்கு கொடுக்கணும், அந்த டைம் லைனை போட்டு கொடுப்போம். டாக்டர், இது மாதிரி ஆகும்போது சில சமயம் வந்து அந்த வெப்பநிலையை பராமரிக்க முடியாமல், அதனால் வந்து அது ஒரு வேளை வெப்பநிலை குறைஞ்சது தெரியாமல் அந்த மருந்தை கொடுத்துட்டா அதனால் எதுவும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதுக்கான இதுன்னு எடுத்துட்டோம். ஏன்னா இதுக்கு வந்து வேக்சின் வயல் மானிட்டர் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம். சரி, அந்த பாட்டில்லையே அது அந்த நம்ம ட்ராப் கொடுக்குறவங்க பார்த்தாங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு ரவுண்டு, ஒரு ஸ்கொயர் இருக்கும். இதை பார்த்துட்டு இன்னும் இது சரியான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத அந்த வேக்சின் வயல் மானிட்டர் போட்டோம். ஸோ அதனால் அப்படி அந்த டெம்பரேச்சர் மாறி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த வயல் யூஸ் பண்ண மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. ஆரம்பத்திலேயே அதை கிளீடு எடுத்துருவோம்.
டாக்டர், இந்த வேக்சின் போட்டவொன்னே குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள், பக்க விளைவுகள் ஏற்படும்? ஒன்றுமே இருக்காது. நம்ம இது பயப்படவே வேண்டாம். நீங்கள் எத்தனை முறை போட்டிருந்தாலும் இன்னொரு முறை போட்டுக்கலாம். இது சாதாரண 2 ட்ராப்பு, ஒன்றும் டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுடலாம். ஒன்றுமே ஒரு பயப்புகளும் இருக்காது. அப்படி யாருக்காவது உங்களுக்கு ஃபீவர் வர மாதிரி இருந்தால், இல்லை ஜுரம் வர வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் சுகாதார நிலையங்களை அணுகலாம். ஏன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் வேக்சினை டெஸ்டிங் ரீடெஸ்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கண்ட்ரிலேயே நான் சொல்கிறேன்ல, இப்போ இது வந்து 1978 நம்ம ஆரம்பிச்சது எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் இம்யூனைசேஷன். இத்தனை நாள் போட்டுட்ருக்கோம். இது சேஃபான வேக்சின் தான். எந்த நாட்டிலையுமே டாக்டர் ஒரு மருத்துவ நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சுங்களேன், அந்த மருத்துவ முறையாக இருக்கட்டும், இல்லை மருந்துகளாக இருக்கட்டும், அதை பற்றி அறிவியல் பூர்வமான தகவல் நிரம்பி இருந்தாலும் அதை பற்றி ஒரு தவறான கருத்துக்கள், மித்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தவறான புரிதல்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த போலியோ தடுப்பூசி திட்டம், அந்த மருந்து, இது குறித்து மக்களிடையே இன்னும் தவறான கருத்துக்கள் எதுவும் இருக்கா? பெரிய அளவில் இல்லை. இந்த வேக்சின் எசிடென்சி அப்படின்னு சொல்லுவோம், அது மட்டும் ஒரு சில பகுதியில் இருக்கும். பட் அவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கவங்க, அவங்களோட நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் போடுற பார்த்து அவங்களும் போட்டுக்கிறாங்க. ஒரு சில இடத்துல எசிடென்சி மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எதிர்ப்புகள் எதுவும் கிடையாது. மற்ற நாடுகளில் இருக்கா டாக்டர்? சில இடத்துல, சில கண்ட்ரியில் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். பொதுமக்களுடைய ஆதரவு ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது, இப்போ வந்து எப்படி முன்னேறி இருக்கு டாக்டர்? இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது வந்து இது தேவையா அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தது. பட் இப்போ பொதுமக்கள் வந்து அந்த நாட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்டிகுலர் டே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து அவங்க வீட்டுக்கு அருகாமல் இந்த இடத்துல தான் பூத் இருக்கும், இங்கே வரணும், 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, போட்டு முடிச்சிருவாங்கன்ற அளவுக்கு இதுவாயிட்டாங்க. அப்படி யாருக்கும் ஒரு சிலருக்கும் விடுபட்டு இருந்தாலும் டாக்டர், இந்த விடுபட்டதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏதோ திருமணத்துக்கு போயிருக்காங்க, இல்லை பிரயாணத்தில் இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி கேசஸ்லாம் எப்படி? அதுவும் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், டிரான்சிட் பூத்துன்னு வச்சுருவோம். சரி, நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற இடத்துல பஸ் ஸ்டாண்டில் பர்மனெண்ட்டாக பூத் இருக்கும். டோல்கேட் இருக்குது, டோல்கேட்டில் எங்களோட பூத் இருக்கும். நீங்கள் வண்டியில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த பஸ்ஸு டோல்கேட்டில் நிற்கும் போது எங்களோட வாலண்டியர்ஸ் வந்து 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாராவது இருக்கான்னு பார்ப்போம், இருந்துன்னு அங்கேயே போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி டிரான்சிட் பூத்துலாம் இருக்கும், எல்லா ஷெல்டர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் விடாமல் பண்ணிட்டு இருப்போம். அப்படி யாராவது விடுபட்டு தெரிஞ்சதுன்னா குழந்தை போட்டோடனே அந்த கையில் ஒரு மார்க் பண்ணிவிடுவோம், அந்த ப்ளூ கலர் ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். அப்படி விடுபட்டு போயிருந்தால் தான் அது வீடாக போயிட்டு அடுத்த ஒரு வாரத்தில் முடிச்சிடுவோம். அதையும் டாக்டர், இது வந்து போலியோ தடுப்பு நடவடிக்கைன்றது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை. நாட்டில் உள்ள பல துறைகளும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மிக சவாலான ஒரு பணி. இந்த சமயத்தில் நீங்கள் பொதுமக்களுக்கு ஒரு பொது சுகாதாரத்தில் முக்கியமான அலுவலில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு அலுவலராக நீங்கள் மக்களுக்கு என்ன விதமான வேண்டுகோளை விடுக்கிறீங்க? நீங்கள் பொது சுகாதாரம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். பொதுமக்களோட ரோல் இருக்குது, அரசோட ரோல் இருக்குது, வாலண்டியர்ஸோட ரோல் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். இந்த மாதிரி பல்ஸ் போலியோ இருக்கும்போது தேவை என்னென்னா, அதை அனௌன்ஸ் பண்ணும்போது இப்போ வர மார்ச் மாதம் 3ஆம் தேதி வருதுன்னா, அன்றைக்கி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளோ இல்லை உங்களோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லி இந்த வசதிகளை எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதை பயன்படுத்திக்கிட்டனாவே போகிறோம், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வில் பி கண்ட்ரோல். அரங்கத்திற்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல்ஸ் போலியோ தடுப்பூசி திட்டம் குறித்து விளக்கமளித்தவர் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் டாக்டர் TS செல்வ விநாயகம் அவர்கள். உடன் உரையாடியவர் பூங்குன்றன் அவர்கள்.